ஓம். நாம் இப்பொழுது சேலம் மாவட்டம் சாலப்பாறை, அதாவது ஏற்காடு 13வது வளைவில் ஒரு முனியப்பன் கோவில் என்கிற மிக மிக சக்தி வாய்ந்த 64 கிராமத்திற்கு உரிய இந்த ஏற்காடில் உள்ள 64 கிராமத்திற்கு இதுதான் காவல் தெய்வம், குல தெய்வம், வழி தெய்வம், சாலை தெய்வம், இப்படி பலவிதமாக கொண்டாடப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயத்தை பற்றி இன்று பார்க்கின்றோம். இதனுடைய விவரங்களை ஒவ்வொன்றாக கேட்டு தெரிந்து கொள்வோம். ஆன்மீக நட்பு மற்றும் நமது சேனலும் நீங்கள் மிக விரைவில் பார்க்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம். என்னுடைய பெயர் போத்துராஜா. என்னுடைய தாத்தா குமரசாமி கவுண்டரால் உருவாக்கப்பட்ட சாலப்பாறை முனியப்பன் கோவில், ஏற்காடு காற்றோடு முனியப்பன் கோவில் 13வது டர்ன் வளைவில் உள்ளது. ரொம்ப சக்தி வாய்ந்த முனியப்பன் கோவில். இந்த கோவிலுக்கு தாத்தா காலத்திலிருந்து இப்போ 3வது தலைமுறையாக பார்த்து வருகிறோம். இவர் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்னால டிரான்ஸ்போர்ட் பஸ் உரிமையாளர்கள், லாரி உரிமையாளர்கள், காட்ரேஜ் மேலே ஏற்காட்டில் காட்ரேஜ் ஹோட்டல் கட்டியிருப்பவர்கள் அனைவரும் முப்பூசை கொடுத்து இவருக்கு வழிபடுவார்கள். வேண்டிய பலன் கொடுப்பார். அதாவது இந்த காட்டில், இந்த வனத்தில், இந்த மலைக்கு முழு முதல் காவல் தெய்வமாக இதை வழிபடுகின்றார்கள். போக்குவரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல பாதுகாப்பாக சென்று வருவதற்கான போக்குவரத்து பிரயாணத்துக்கான தேவையான அத்தனை சக்திகளையும் கொடுத்து உதவுகின்ற அற்புதமான தெய்வமூர்த்தியான இந்த முனீஸ்வரர் இங்கே பெருமாளும் இருக்கின்றார், சப்த கன்னியர்களும் இருக்கின்ற அற்புதமான இந்த கோயிலிலே ஆன்மீக பக்தர்கள் நமது சேனலை பார்க்கின்ற ஆன்மீக நட்பு மற்றும் நமது சேனலை லோபமாதா அகஸ்தியர் சேனலையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஏற்காடு செல்லுகின்றவர்கள் மிக மிக சக்தி வாய்ந்த இந்த கோவிலை தரிசித்த பின்னரே நாம் மலை ஏற வேண்டும். ஏனென்றால் நம்ம வனதேவதையை பற்றி மிக பலவிதமாக பலமுறை நம்ம ஆன்மீக சேனலில் போட்டிருக்கின்றோம். வனத்தில் இந்த ஏரியாவை இந்த எல்லையை முழுவதுமாக இந்த தெய்வம்தான் காவந்து செய்யும். ஆகையினால் நல்ல விதமாக பயணங்கள் தொடர்வதற்கும், இங்கே உள்ள ஜீவராசிகள் நல்ல விதமாக இருப்பதற்கும், எந்தவித பயமின்றி அச்சமின்றி மேலே செல்வதற்கும், அவர்களுடைய வாழ்க்கை வியாபாரங்கள் நல்லா பெருகிறதுக்காக இந்த கோயிலை எல்லோரும் வணங்குறாங்க. இது பாரம்பரியமாக எத்தனை தலைக்கட்டு 4 தலைமுறையாக இது ஓடிக்கொண்டிருக்கிறது. இவருக்கு தெரிந்தவரை 4 தலைமுறை. இந்த கோயில் எப்படி வந்ததென்றால் இவருடைய மூதாதையர் கனவில் சொல்லப்பட்டு இந்த சுவாமியானவர் இங்கே அதற்கான வழிமுறைகள், இந்த கிராமத்தினுடைய வழிமுறைகளாக மிக மிக சிறப்பாக, குறிப்பாக ஆடி மாதம் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த ஜனங்கள்லாம் கிராமத்து வழிபாட்டு முறைகளை மிக மிக அற்புதமாக செய்கின்றார். ஒரு காலத்திலே கல் மரம் இருந்த காலத்திலே சுவாமிக்கு கல்லை வைத்து நைவேத்தியம் செய்து படைத்தது உண்டு. இப்போது கால மாற்றத்திற்கு ஏற்ப சில மாற்றங்களை கொண்டு அப்படியும் வழிபடுகின்றார்கள். இது 7 கன்னியர்கள். நாம் எப்பொழுதும் சப்த மாதர்கள், சப்த கன்னிகிறோம். இன்று மதியம் இப்பொழுது சப்தமி திதி உள்ளது. ஆலம்பர 11:25 வரையும் சப்தமி திதி, சஷ்டி திதி இருந்தது. இப்பொழுது சப்தமி திதியில் சப்தம் என்கின்றால் 7, சப்தம் என்கின்றால் குரல், சப்தம் என்கின்றால் கீதம், சப்த மாதர்கள், சப்த கன்னிகள், சப்த ரிஷிகள், சப்த லோகங்கள், இப்படி சப்த ஸ்வரங்கள் எப்படி என்று சொல்கிறோமோ இப்படி வெள்ளிக்கிழமையிலும் இப்படி செவ்வாய்க்கிழமையெல்லாம் மிக மிக உயர்ந்தது. மேலும் நாகராஜர் இங்கே இருக்கின்றார். எப்பேற்பட்ட நாகதோஷத்தையும் நீக்கி நல்ல விதமான திருமண வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு பக்தர்கள் அதே பிரார்த்தனையை இங்கே முடித்து அவருடைய சுப காரியங்களை, குறிப்பாக வளகாப்பு, இப்படி சீமந்தம் எல்லாம் இங்கே செய்து கொண்டு நல்ல அற்புதமான தலைமுறை, குழந்தை இல்லாதவர்களுக்கே குழந்தையை கொடுக்கின்ற சப்த கன்னிகர் எங்கே இருக்கின்றார்களோ அங்கே நாகர் இருந்தால், நாகதோஷம் இருந்தால், ராகுதோஷம் இருந்தால் அவைகளை இந்த கன்னிகளே நிவர்த்தி செய்வதாக ஐதீகம். இங்கே பெருமாள் பேரூராய பெருமாள் என்கின்ற சேரூராயன் மலை பெருமாள். இந்த பெருமாள் அளவில் மூர்த்தி சிறியவராக இருந்தாலும் கீர்த்தி மிக பெரிது என்று நமது சர்க்குரு சொல்வார். இப்படி மூர்த்தி சின்னவராக இருந்தாலும் இந்த பெருமாள் இங்கே எல்லாமே இருக்கிறது. எல்லாம் சிவனுடைய கணங்களாக, சிவகணங்களாக தான் முனீஸ்வரர் நமது இந்த உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். சிவகணங்களாக, சிவமூர்த்திகளாக நாம் பார்க்கின்ற இந்த கோவிலுக்கு
நீங்கள் அங்கிருந்து வேண்டினாலும் எங்கிருந்தாலும் நமக்கு உதவி செய்கின்ற அற்புதமான இந்த அஸ்வமான வாகன குதிரை வைத்து இங்கே நாம் எல்லாம் பிரார்த்தனைக்காக சில பேர் இங்கே குதிரையை செய்து வைக்கிறார்கள். இப்பொழுது பல நெருக்கடிகள் ஏற்படும் இந்த சமுதாயத்திலே பலவிதமான நெருக்கடிகள். எதிலும் பரீட்சை எழுதினால் அதனுடைய ரிசல்ட் வருகின்றது கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதாவது பார்ப்பீர்கள், இந்த 4-5 மாதத்திற்கு பலவிதமான சோதனைகள் தான் எல்லாம் இருந்தும், விளைச்சல் இருந்தும், அறுவடை இருந்தும், அது கண்டு முதல் ஆகும்போது என்ன வருகின்றதோ விடை வினாத்தாள் எழுதியும் மதிப்பெறும் தேர்வு முடிவு வருவது தாமதமாகும். அப்படி பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். இப்படி உண்மையான பக்தி சிரத்தையுடன் ஒரு நிமிடம் இவரை வேண்டினாலும் போகும். 24 நிமிடம் யார் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்து இந்த இறைவனை வேண்டி செல்கின்றார்களோ அதுவே போரும். பல கோடி வருஷங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்வார். மனதில் நினைக்க வேண்டும், உள்ளத்தில் பிடி, உருவத்தில் பிடிக்காதே என்று சொல்லும்படி இப்படி இது எல்லை தேவதைகள், கிராம தேவதைகள், வன தேவதைகள் இப்படி நம்மளை எல்லாம் காவந்து செய்வதற்காகவே இவர்கள் இங்கே நமக்கு ஒருவருவமாக இப்படி காட்சியளிக்கின்றார்கள். ஓடோடி வந்து நம்மை காவந்து செய்கின்ற எத்தனையோ கோடி மக்களை காவந்து செய்வதற்காகத்தான் ஒரு ஆலயமும் ஒரு இடத்தில் தோன்ற வேண்டும் என்ற இறை உத்தரவு இருந்தால்தான், இறை அருள் இருந்தால்தான் அங்கே ஆலயமானது எழுப்பப்படும். அதனால் இப்படிப்பட்ட ஆலயத்திற்கு நாம் தொடர்ந்து வருவதற்காக குருவர்களால் பிரார்த்தனை செய்வோம். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை, இப்பொழுது சுக்கிரஹோரையும் நடந்து கொண்டு சப்தமி திதியும் சேர்ந்து வந்திருப்பது நாம் செய்த பெரும் பாக்கியம். இப்படி இந்த மலைத்தொடரில் வந்து யாரெல்லாம் பயணம் செய்கின்றீர்களோ இந்த சுவாமியை வழிபட்டு சென்றால் வாழ்க்கையிலே முதலில் மன தைரியம், எதிலும் மனக்கலக்கம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பார்கள். தொடர்ந்து இந்த சேனலை விரிவாக விளக்கமாக முழுமையாக பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாள அருணாச்சலா. வருகின்ற 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வரக்கூடிய நாளில் மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் ஆன்மீக யாத்திரையில் நாம் தரிசனம் செய்யக்கூடிய தலங்களை பற்றி பார்க்கலாம். கொட்டையூரில் அருள் பாலிக்கக்கூடிய கோடீஸ்வரர் ஆலயம், திருதேவன்குடி நண்டான் கோயில், ஆயிலி நட்சத்திரம் மற்றும் கடகராசி கோயில், திருவிசநல்லூரில் அருள் பாலிக்கக்கூடிய சிவயோகிநாதர் கோயில், பெண் சாபத்தை நீக்கக்கூடிய தலம், திருவிசநல்லூரில் அருள் பாலிக்கக்கூடிய சொர்ணாகர்ஷ்ண பைரவர், சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்கக்கூடிய தலம், கோட்டூரில் அருள் பாலிக்கக்கூடிய நரசிம்மர் தலம், பாம்பு பஞ்சாங்கம் தோன்றிய தலம், பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமான கீழ சூரியமலை சூரிய கோடீஸ்வரர் ஆலயம், கோழி குத்தி அத்தி மரத்தாலான 14 அடி உயர பெருமாள் வந்து அருள் பாலிக்கக்கூடிய தலம், திருக்கோடிக்காவல் கோடீஸ்வரர் ஆலயம். நமக்கு பாவமும் தோஷமும் நீங்கக்கூடிய நேரம் வரும்பொழுது தான் திருக்கோடிக்காவல் தலத்தை தரிசனம் செய்ய முடியும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்று. இந்த ஒரு நாள் யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2500. இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2500 96558969 அப்படிங்கிற இந்த ஜிபே எண்ணில் வந்து செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம்.